பிரியமான என்னுடைய பிள்ளைகளே, ஏலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கூட வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் எடுத்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீத புஸ்தகம் 22வது அதிகாரம் 5வது வசனம். இங்கே வேதம் இப்படியாய் சொல்கிறது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். இங்கே சங்கீத புஸ்தகம் 22:5 இப்படியாய் சொல்லியிருக்குது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். பாருங்க, வேதம் சொல்லுது, அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்னு வேதம் சொல்லுது. அவரை நோக்கி கூப்பிட்டவர்கள் தப்பினார்கள். நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் எந்த நெருக்கம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் அவர் தப்பு வைப்பார். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உங்களை விடுவிக்க நீங்கள் அவரை கூப்பிடும்போது அவர் உங்களுக்காக இறங்கி வருவார். நீ என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. என் இயேசுவே, என் ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. எத்தனையோ பேர் வேதத்தில் நம்ம பார்க்கலாம். ஆகாரம் தன் பிள்ளை மரித்து போகிறதை பார்க்க முடியலேன்னு சொல்லி கதறி அழும்போது அவள் சத்தத்தை கேட்டார்னு வேதம் சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலோட்டிகள் நிமித்தமாய் நெருக்கப்பட்டு கூக்குரலிடும்போது அவருடைய கூக்குரலை சத்தத்தை கேட்டார்னு வேதம் சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படி வந்தார்னு வேதம் சொல்லுது. நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்களும் அவரை நோக்கி கூப்பிட்டு, அப்படி கூப்பிடும் பொழுது அவங்களுடைய சத்தத்தை அவர் கேட்டு உங்களை விடுவிப்பார், உங்களை தப்புவிப்பார். வேதம் சொல்லுது, உம்மை நோக்கி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அவரை நம்பினவர்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள்னு வேதம் சொல்லுது. அவரை நம்பின யாரும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதே கிடையாது. இத்தனை வருஷம் அவரை நம்பி வந்திருக்கிறீங்க, இவ்வளவு நாள் அவரை நம்பி இருக்கிறீங்க. அவர் மேலே நம்பிக்கை வைங்க, கடைசி வரை நம்பிக்கை வைங்க. உங்களோட நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. அவரை நம்பின யாவரையும் அவர் விடுவிக்கிறார். அவரை நோக்கி கூப்பிட்ட யாவரையும் அவர் விடுவிக்கிறார். வேதாகமத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் இருக்குது. இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 18, 19 இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் 18வது அதிகாரம் 5வது வசனத்தில் பாருங்கள், இங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து எழுதியிருக்குது. இந்த எசேக்கியா ராஜா எப்படிப்பட்ட ராஜானா 18:5 2 ராஜாக்கள் 18:5 சொல்லுது, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனை போல ஒருவனும் இல்லைன்னு. 2 ராஜாக்கள் 18:5 சொல்லுது, எசேக்கியா ராஜாவை பார்த்து, யூத அரசர்களிலேயே எசேக்கியாவுக்கு முன்னாடியும் சரி எசேக்கியாவுக்கு பின்னாடியும் சரி எசேக்கியா ராஜாவை போல தேவன் மேலே கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்ச மனுஷன் ஒருவனும் இல்லைன்னு வேதமே சொல்லுது. அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் நம்பி இருப்பார்னு பாருங்கள். அவருடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்திருக்கும். இதுக்கு அடுத்த அதிகாரத்தில் வாசிங்கன்னா அவர் நம்பின நம்பிக்கையை குறித்து நீங்கள் அடுத்த அதிகாரத்தில் வாசி பார்க்க முடியும், அவர் எந்த அளவுக்கு நம்பினார்னு சொல்லி. நீங்கள் 19வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே அசீரியா ராஜா சனகரிப், இந்த அசீரியா ராஜா யூதர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுறதுக்காக வர்றான். இப்போ யூதயாவை சுற்றிலும் முற்றுகை போட்டிருக்கான், தன்னுடைய சிப்பாய்களை நிறுத்திட்டான், தன்னுடைய படையை நிறுத்தியிருக்கான் யூதயாவை சுற்றி. இப்போ இந்த சனகரிப் அப்படிங்கிற ராஜா என்ன சொல்கிறான், யூதர்களை நீங்கள் சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ யூதர்களை அந்த எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்கிறான், நீ எது வரைக்கும் எவ்வளவு காலத்துக்கும் உன் தெய்வத்தை நம்பிக்கிட்டு இருப்ப? உன் தெய்வம் என்ன என்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்ற முடியுமா? நீ நம்புகிற கடவுள் உன்னை காப்பாற்றிடுவாரா? என்கிட்ட வந்து சண்டை போட்டு
உன்னால் என்னை ஜெயிக்க முடியுமா, சண்டைக்கு வரியான்னு சொல்லி வந்து கூப்பிடுறான். இந்த அசீரியா ராஜா அந்த சனகரிப்பை பற்றி நீங்கள் வாசிங்கன்னா சரித்திரத்தில் அதுக்கு முன்னாடி இவன் பல இடங்களில் போய் யுத்தம் பண்ணிட்டு வரான். தொடர்ச்சியாக பெரிய படை இருக்குது அவங்ககிட்ட, நல்ல திறமை வாய்ந்தவர்கள் படை வீரர்கள் இருக்கிறாங்க, நல்ல பலம் நிறைந்த படை இருக்குது. யூதயா ராஜா எசேக்கியாவோ சின்ன படையை வச்சுருக்கிற ஒரு சின்ன கூட்டம். இந்த யூதயா ராஜாவாகிய எசேக்கியா காலத்தில் வந்து பார்க்கும்போது பெருசாக படைகளெல்லாம் ஒன்றும் இருந்ததாக அங்கே தெரியல. அவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாம் இல்லை, அங்கே பணமும் இல்லை, படையும் இல்லை. அப்போ சாதாரண ஒரு ராஜா. இந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜான்னு இங்கே அதுக்கு முந்தின அதிகாரத்தில் சொல்லியிருக்குது. ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் அந்த ராஜா கிட்ட இருக்குது, கர்த்தர் மேலே நம்பிக்கை. தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கையை தவிர இந்த ராஜா கிட்ட எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட இருக்கிற ஒன்றே ஒன்று தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கை மாத்திரம்தான். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்ககிட்டையும் இன்னைக்கு பொண்ணோ பொருளோ இல்லை வேறு எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் சரி பரவாயில்லை, ஆனால் தேவன் மேலே மாத்திரம் நம்பிக்கை வைங்க. அது நம்பிக்கையை மட்டும் இழக்காதங்க. ஏன்னா தேவன் மேலே நம்பிக்கையை வைக்கும்போது உங்களுக்காக தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருவார். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ராஜா அந்த சனகரிப் ராஜா கிட்ட சண்டைக்கு போக முடியாது, யுத்தத்துக்கு போக முடியாது. ஏன்னா இவர்கிட்ட அந்த அளவுக்கு எசேக்கியா ராஜா கிட்ட படையும் இல்லை சமாதானம் பேசணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு வெகுமதியை கொடுக்கணும்னாலும் அந்த சனகரிப் ராஜா கேட்குற அளவுக்கு இவர்கிட்ட கொடுக்கறதுக்கும் ஒன்றும் இல்லை, வேறு வழி கிடையாது. இப்போ ஒன்று சண்டை போடணும், சண்டை போட்டு சாகணும், இல்லை அடிமையாக போகணும், அதை தவிர அவர் வழி கிடையாது. ஆனால் இந்த ராஜா எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறாரு, இந்த சனகரிப்பனுடைய அவன் சொன்ன காரியங்களெல்லாம் கேட்டு சண்டைக்கு வான்னு சொல்லி அவன் கூப்பிட்ட உடனே அவன் வந்து அவமானப்படுத்துறதையெல்லாம் கேட்குறார். இப்போ அவன் அவமானப்படுத்தி என்ன பேசுகிறான், நான் உனக்கு குதிரைகளை எல்லாம் அனுப்புனாலும் அது மேலே ஏறி உட்கார்றதுக்கு ஆண்கள் புருஷர்கள் இருக்கிறாங்களா, ஒரு 5000 குதிரை நான் உனக்கு அனுப்புதேன், அந்த 5000 குதிரை மேலே ஏறி உட்கார்ற அளவுக்கு புருஷர்கள் உங்ககிட்ட இருக்கிறாங்களா, ஆண்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறார். இது கேட்கும்போது ஒரு ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? குதிரையில் ஏறி உட்கார்றதுக்கே ஆள் இல்லைன்னா இவன் எப்படி சண்டை போட ஆள் வச்சுருப்பான்? யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த ராஜா அவனை அவமானப்படுத்துகிறான். சனகரிப் ராஜா எசேக்கியா ராஜா அவமானப்படுத்தி சொல்கிறான், நான் குதிரைகளை அனுப்புதேன், இந்த குதிரையில் ஏறி உட்கார்றதுக்கு புருஷர்கள் ஆண்கள் இருந்தாங்கன்னா நீ சொல்லு, முதல்ல அதில் உட்கார்றதுக்கே உங்ககிட்ட ஆண்கள் இல்லையே, நீ எப்படி என்கிட்ட சண்டைக்கு வர முடியும்? அப்போ இதை கேட்கும்போது ராஜாவுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. அப்போ ரொம்ப மனவேதனை ஆகிறாரு. இப்போ இவர் யார்கிட்ட போகிறது உதவிக்கு? இவர் நம்பி இருக்கிறதோ ஒரே ஒருத்தர், தேவனாகிய கர்த்தர். இந்த எசேக்கியா ராஜாவை இதுக்கு முந்தின அதிகாரம் 18வது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு ஒரு காரியத்தை இதுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு. இவர் தேவனுடைய காரியத்தில் எப்படிப்பட்ட மனுஷன்னு 18வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே வேதம் சொல்லுது, தேவன் மேல் நம்பிக்கை வைத்த இவர் தேவன் மீது காண்பித்த பக்தி வைராக்கியத்தையுமே அங்கே காட்டுது. தேவனுடைய ஆலயத்துக்காக இவர் செய்த காரியங்களை காட்டுது. இவர் ராஜாவாய் வர்றபோதுக்கு அந்த டைமுக்கு முன்னாடி சாலமோன் முதற்கொண்டு அந்நிய தெய்வங்களுக்காக பலிபீடங்கள் இருந்தது. அந்த பலிபீடங்களும் மேடைகளும் இருந்தது. இந்த மேடைகளை எல்லாம் தோப்பு விக்கிரகங்கள் எல்லாம் விக்கிரக சிலைகளை எல்லாத்தையும் இவர் உடைச்சி நொறுக்கிட்டார். இந்த எசேக்கியா ராஜாவான உடனே இவருக்கு தேவன் மேலே இருந்த கர்த்தர் மேலே இருந்த பக்தி வைராக்கியம் என்னன்னா, இவர் ராஜாவானதுமே அந்த விக்கிரக ஆராதனைகளை ஒழிச்சிட்டார். சிலைகளை எல்லாம் உடைச்சி நொறுக்கி மேடைகளை எல்லாம் நொறுக்கி தோப்புகளை எல்லாம் வெட்டி போட்டார். அது மாத்திரம் இல்லை, இவர் செஞ்ச இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மோசேயின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் தேவனுக்கு விரோதமாக கோபத்தை உண்டாக்கின போது அங்கே சர்ப்பங்கள் வந்து பாம்புகள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொத்துனுது. அப்படி அந்த பாம்புகள் இஸ்ரவேல் ஜனங்களை கடிக்கும்போது மோசே தேவனிடத்தில் மன்றாடினார். அப்போ தேவனாகிய கர்த்தர் மோசையை பார்த்து சொன்னார், நீ வெண்கல சர்ப்பம் ஒன்றை உருவாக்கு. அப்போ இவர் ஒரு கம்பை எடுத்து அதில் வெண்கலத்தில் ஒரு சர்ப்பத்தை செஞ்சு அது மேலே வச்சார். இப்போ கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னார், இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான். அதே போல் பாம்பு கடிப்பட்டவங்களாம் அந்த வெண்கலத்தில் மோசையால் செய்யப்பட்ட அந்த பாம்பை பார்த்த உடனே பிழைச்சாங்க. இப்போ இந்த வெண்கல சர்ப்பமும் அங்கே அப்படியே இருக்குது. மோசையை நான் முதற்கொண்ட எசேக்கியா நாள் வரைக்கும் இருக்குது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த வெண்கல சர்ப்பத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோசை நாட்கள்லேருந்து எசேக்கியா ராஜா வரைக்கும் இருக்குது.
சாலமோன் நாட்களில் அந்நிய தெய்வத்துக்கு மேடைகளும் விக்கிரக ஆராதனைகளும் உள்ள வருது. அப்போ ஏற்கனவே அங்கே வெண்கல சர்ப்பம் இருக்குது. இந்த வெண்கல சர்ப்பத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பூஜை பண்ணி இதையும் கும்பிட ஆரம்பிச்சிட்டான். இதுதான் தெய்வம், இந்த பாம்பு தான் என்னை காப்பாத்துச்சின்னு அதையும் வணங்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த வெண்கல சர்ப்பத்தை இதுவரைக்கும் யாருமே கை வைக்கல. தாவீது போன்ற எத்தனையோ பேர் ராஜாக்கள், தேவனுக்கு பிரியமான ராஜாக்கள் வந்தாலும் யாருமே இந்த வெண்கல சர்ப்பத்தை கை வைக்கல. ஆனால் ஒரே ஒரு மனுஷன் தேவன் மீது கொண்ட பக்தி வைராக்கியம், எல்லா விக்கிரக தோப்புகள் மேடைகள் எல்லா பலிபீடங்களும் அடித்து நொறுக்கி அவ்வளத்தை ஒன்றுமில்லாமல் காலி பண்ணி மோசையினால் செய்யப்பட்ட வெண்கல சர்ப்பம் அதுவும் விக்கிரகமாக ஜனங்கள் அதையும் தெய்வமாய் கும்பிட்டதுனால அதையும் நொறுக்கி போட்டார். அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைச்சி ஒன்றுமில்லாமல் எல்லாத்தையும் தரைமட்டமாக்கி தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தெய்வம், அவரை தவிர வேறு ஒருவர் தெய்வமே கிடையாது, ஆவியான தேவனுக்கு உருவம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி தேவனுக்கு நேராக ஜனங்களை திருப்பின ஒரு மனுஷன். எசேக்கியா ராஜாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளவு மோசமான ராஜாக்கள் வந்திருக்காங்க. ஆனால் இங்கே எசேக்கியா ராஜா அவர் காலத்தில் அவருக்கு முன்னும் அவருக்கு பின்னும் இருந்த ராஜாக்களில் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எசேக்கியாவை போல பக்தி வைராக்கியத்தை காமிச்ச மனுஷன் கிடையாது. இந்த எசேக்கியா ராஜா ஜனங்களுடைய இருதயத்தை தேவன் பக்கமாய் திருப்பினார், கர்த்தர் பக்கமாய் திருப்புறார். தேவனுக்குரிய காரியத்தில் கர்த்தருக்குரிய காரியத்தில் பயபக்தியாய் நடந்து கொண்டார். இவர்களுடைய நம்பிக்கை ஆண்டு மேலே இருக்குது. அதே நேரத்தில் இவருடைய இருதயம் தேவன் விரும்புகிறது போல இருந்தது. இன்றைக்கி பல பேர் ஒரு காரியம் ஒன்று சொல்கிறாங்க, நான் 100% ஆண்டவரை நம்புவேன்னு சொல்லுவாங்க, தேவனாகிய கர்த்தரை 100% நம்புகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய இருதயம் எப்படி இருக்குது? தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாய் தூய்மையாய் தேவன் விரும்புகிறது போல இருக்குதா? தேவன் விரும்புகிற இருதயம் இருக்குதா? வேதம் என்ன சொல்லுது? நல்லா கவனித்து யோசித்து பாருங்கள். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது கர்த்தராகிய இயேசு மலை பிரசங்கத்தில் இதை சொல்கிறார். அப்போ இருதய சுத்தம், தேவனே சுத்த இருதயத்தை நீர் விரும்புகிறீர்னு வேதம் சொல்லுது. அப்போ இருதயத்தில் சுத்தம் இருக்குதா? இங்கே எத்தனை பேருடைய இருதயம் சுத்தமாக இருக்குது? எத்தனை பேருடைய இருதயம் தேவன் விரும்புகிறது போல இருக்குது? எத்தனை பேர் தேவனை தேடுறீங்க? வேதம் சொல்லுது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார், ஒருவனையும் காணோம், எல்லோரும் ஏகமாய் கெட்டு போனார்கள். அப்போ தேவனாகிய கர்த்தர் ஒத்து பார்க்குறாரு, அவரை தேடுறவன் இருக்கிறானா, அவரை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் இருக்குதான்னு சொல்லி பார்த்தா அங்கே ஒருத்தனைங்காங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நான் இயேசுவை நம்புகிறேன், இயேசுவை நம்புதேன். நீ இயேசுவை நம்பு, வேண்டான்னு சொல்லலை. உன் இருதயம் எப்படி இருக்குது? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கியா? தேவனுக்கு ஏற்றவைகளை செய்தியா? உன்னுடைய செயல்களும் உன் சிந்தனைகளும் எப்படி இருக்குது? இந்த எசேக்கியா ராஜாவை பாருங்கள், நீங்கள் வாசி பாருங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை வாசி பாருங்கள். எசேக்கியா ராஜா என்ன பண்ணார்னு. அவருடைய இருதயம் தேவன் விரும்புகிறது போல இருந்தது. அவர் தேவனையே சார்ந்து இருந்தார். நீங்கள் யாரை சார்ந்து இருக்கிறீங்க? உங்கள் நம்பிக்கை யாரை சார்ந்து இருக்குது? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ இப்படிப்பட்ட ஒரு ராஜா, தேவனுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் கொண்ட ஒரு ராஜா, தேவனுக்காக ஜனங்களை எல்லாத்தையும் தேவனுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பின ஒரு ராஜா, பாவத்தை விட்டு விலகி தூய்மையான வாழ்வு வாழுகிற ஒருத்தன். இப்போ இந்த ராஜாவுக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் நெருக்கம் வருது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். பல பேர் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? நான் ஆண்டவரை தேடுறேன், எனக்கு தான் கஷ்டம் வருது. ஆண்டவரை தேடி உண்மையாக நடக்கிறேன், எனக்கு தான் உபத்திரம் வருது. நீங்கள் சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். இந்த ராஜா அளவுக்கு நாம் தேடி இருக்கோம்? இந்த எசேக்கியா ராஜா அளவுக்கு நம்முடைய இருதயத்தையோ நம்முடைய வீட்டையோ நம்முடைய குடும்பத்தையோ நம்ம ஆயத்தப்படுத்தி இருக்கோமா? இந்த ராஜாவை பாருங்கள். தன்னுடைய தேசத்தில் இருந்து தேவன் விரும்பாத அருவருப்புகளை எல்லாம் காலியை துரத்தினார், எடுத்து போட்டார். இன்றைக்கி உன் வீட்டில் தேவன் விரும்பாத அருவருப்பை உன்னால் எடுத்து போட முடியுதா? உன் இருதயத்தில் இருந்து அருவருப்பை எடுத்து போட முடியுதா? உன் இருதயமும் உன் வீடும் தேவன் விரும்புகிற வண்ணமாக இருக்குதா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தேவனுடைய ஆலயத்தில் பல ஒழுங்குகளை இவர் செய்கிறாரு.
அதுவரைக்கும் இல்லாத, அதுவரைக்கும் எந்த ராஜாவும் செய்யாத ஒரு காரியத்தை ஒரு எசேக்கியா ராஜா செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் பார்க்குறாரு எசேக்கியாவை. இப்போ இந்த ராஜாவுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்குது, ஒரு நெருக்கம் வந்திருக்கு. இவர்கிட்ட பணமும் கிடையாது, இப்போ ஆள் பலமும் இல்லை, பணபலமும் இல்லை. இந்த ராஜா தேவனை மாத்திரமே நம்பி இருக்கிறார். நல்லா கவனித்து பாருங்கள், அடுத்த அதிகாரம் வருது. 19வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது இந்த சனகரிப் ராஜா எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் கடிதம் எழுதி வாசிக்க சொல்கிறான். எல்லாரும் சபையார் கேட்க வாசிங்கன்னு ரொம்ப தூசணமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை பேசி ராஜாவை அவமானப்படுத்துகிறாங்க. இது எல்லாவற்றையும் ராஜா கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சிட்டு அழுதான வேதம் சொல்லுது. ராஜ வஸ்திரத்தை கிழிச்சிட்டு அழுதானா. உள்ளே பார்த்தா சணல் வஸ்திரம், துக்க வஸ்திரம் தரிச்சிருக்கிறான். உள்ளுக்க உபவாசம் இருக்கிற ராஜா, யாருக்கும் தெரியாது. ராஜா உபவாச வஸ்திரம் தரித்து வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது ராஜ வஸ்திரம் போட்டிருக்கிறார். இன்றைக்கி உங்கள் உபவாசம் எப்படி இருக்குது? இன்றைக்கி பல பேர் உபவாசம் ஊரை கூட்டி சொல்கிறாங்க, நான் உபவாசம் இருக்கேன், நான் உபவாசம் இருக்கேன்னு ஊரை கூட்டி சொல்கிறாங்க. இன்றைக்கி பல பேர் உபவாசம் இருக்குது, ஊருக்கே தெரியும் இன்றைக்கி உபவாசம் இருக்கான்னு. இன்றைக்கி நம்ம உபவாசம் அப்படி தானே இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு ராஜா யாருக்குமே தெரியாது. அவர் தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சு அழும்போது தான் தெரியுது ராஜா உள்ள உபவாச வஸ்திரம், சணநூல் வஸ்திரம் தரிச்சு இருக்கிறார் அப்படின்னு. உன்னுடைய ஜெபமும் உன்னுடைய வேண்டுதலும் எப்படிப்பட்டதாக இருக்குது? நீ ஜெபிக்கிறதும் நீ வேண்டுறதும் தேவன் மாத்திரமே அறிகிறதா இருக்கணும். தேவன் விரும்புகிற வண்ணமாக இருக்கணும். நீ ஜெபிக்கிறதுக்கு வேண்டுறதுக்கு முன்னாடி உன் இருதயம் தேவன் விரும்புகிறதா இருக்கணும். சுத்த இருதயத்தை விரும்புகிறான் வேதம் சொல்லுது. நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர்னு வேதம் சொல்லுது. உன்னுடைய இருதயம் நொறுங்கி உடஞ்சி போய் இருக்குதா, பரவாயில்லை, சுத்தமாக இருக்கணும். அப்போ அதை தேவன் விரும்புகிறார். இப்போ இந்த ராஜா சணல் வஸ்திரம் தரித்திருக்கிற இந்த ராஜா ஒரு காரியம் செய்கிறார் பாருங்க. தேவனுடைய மனுஷனிடத்தில் போய் சொல்லும்படி அனுப்புகிறார். இப்போ நாட்டுக்கே ஒரு ஆபத்து வந்திருக்கு, ஒரு கஷ்டம் வந்திருக்குது. இப்போ தேவனுடைய மனுஷத்தில் போய் சொல்லுங்க. ஏசாயா தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்லி அனுப்புனார். இந்த ராஜா ஆள் அனுப்பி விடுறார். இந்த சனகரிப்புங்கிறவன் வந்து நம்ம தேசத்துக்கு விரோதமாய், நமக்கு விரோதமாய் சொன்ன காரியங்களை எல்லாத்தையும் அப்படியே தேவனுடைய மனுஷனிடத்தில் போய் சொல்லுங்க. ஏன்? தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தில் போய் சொல்லுவான். இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்குது, முதல்ல அதை யார்கிட்ட தெரியப்படுத்தணும்? ஊழியக்காரன்ட்ட தெரியப்படுத்தணும். எதுக்காக? ஊழியக்காரன் நமக்காக ஜெபம் பண்ணுவான். ராஜாவுக்கு இருந்த நம்பிக்கையை பாருங்கள். ஊழியக்காரன்ட்ட போய் முதல்ல சொல்லுவோம் கஷ்டத்தை. அந்த ஊழியக்காரன் நமக்காக தேவனுக்கு முன்னாடி போய் நிற்பான். நீங்கள் என்ன செய்கிறீங்க? என்ன சூழ்நிலை இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ இங்கே அடுத்த இந்த 19வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது ராஜா சனகரிப் சொன்ன காரியங்களை எல்லாம் சொல்லி அனுப்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கிறார். இப்போ ஏசாயா தீர்க்கதரிசிக்கிட்ட கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார். என்னுடைய தாசனாகிய எசேக்கியாவுக்கு நீ சொல்லி அனுப்பு, இப்போவே எத்தியோப்பியா தேசத்திலிருந்து நான் ஒருத்தனை எழுப்பி விடுவேன். அவன் இந்த அசீரிய ராஜா சனகரிப்புக்கு விரோதமாக படையெடுத்து வருவான். அவனுக்கு ஒரு செய்தி நான் அனுப்புவேன். அந்த செய்தியை கேட்டு அவன் உடனே அவன் தேசத்துக்கு போவான். இந்த சனகரிப் அவன் தேசத்துக்கு போகிறவன் திரும்பி வரமாட்டான், அவன் அங்கேயே சாவான். கர்த்தராகிய ஆண்டவர் இதை தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறார். எசேக்கியா ராஜா கிட்ட வந்து இந்த தகவலை சொல்கிறாங்க. உம்முடைய உம்முடைய கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய ஏசாயா சொல்லி அனுப்பின காரியத்தை எங்கே சொல்கிறாங்க ராஜா கிட்ட. நீ கவலைப்பட வேண்டாம், இப்போவே ஒரு செய்தி அங்கே சனகரிப் ராஜாவுக்கு வரும். அவன் உடனே அவன் நாட்டுக்கு கிளம்பி போவான், திரும்ப வரமாட்டான், போகிறவன் அங்கேயே இறந்து போவான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்கிறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயாவுடைய ஜெபத்தையும் ராஜா எசேக்கியா தேவன் மேலே வைத்த நம்பிக்கையும் பார்த்து ராஜா எசேக்கியாவுடைய ஜெபத்தையும் கேட்டு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லி அனுப்பின காரியம் அதே போல் நடந்தது. இங்கே சனகரிப்புக்கு ராஜா அசீரியா ராஜாவை சனகரிப்புக்கு ஒரு செய்தி வருது. வந்து சொல்கிறாங்க, எத்தியோப்பியா தேசத்தை சேர்ந்தவன் இப்போ நம்மக்கிட்ட யுத்தம் பண்ண வந்திருக்கான், திரும்பி போகணும்னு. அதே போல் சனகரிப்
திரும்பி போகிறான். தன்னுடைய படையை திருப்பிட்டு போகிறவன் சொல்கிறான், என்னுடைய கையிலேருந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு இங்கே யார் இருக்கான்? அப்போ அவன் சொல்கிறான், நான் இந்த பூமியில் எத்தனை இடங்களில் இருக்கிற ராஜ்யங்களையெல்லாம் தரைமட்டமாக்கியிருக்கேன். அவருடைய தெய்வங்கள் எல்லாம் ஒருபோதும் வந்து காப்பாற்றினதில்லை. அவர்களுடைய தெய்வத்தை விட உன்னுடைய தெய்வம் பெருசா? நீ வணங்குகிற தெய்வம் உன்னை காப்பாற்றுவார் நீ நம்பிக்கிட்டு இருக்கிய இந்த நம்பிக்கை பெருசா? என்னை அனுப்புனது, உன்னை அழிக்கும்படி அனுப்புனதே ஓன் தெய்வம் தான்டா. அவன் சொல்கிறான், ஓன் தெய்வம் தான் என்னை அனுப்புனார் உன்னை அழிக்கும்படிக்கு. இப்போ நான் போகிறேன், திரும்ப வருவேன் உன்னை அழிக்கிறதுக்காக. நான் உன்னை சிறைப்பிடிக்க திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். வேதம் சொல்லுது, அசீரியாவுக்கு போகிறான் சனகிரீப். போன இடத்துல அவன் தேசத்தில் அவன் வீட்டில் அவனுடைய தெய்வத்தை வணங்குறதுக்காக அவன் கோயிலுக்குள்ளே போகிறான். போகிற இடத்துல அவன் தெய்வத்தை வணங்க அவன் குனியும் போது அவனுடைய மகனே அவனை கொன்னுட்டான். அவன் தலையை வெட்டி அவனை தலையை துண்டா வெட்டான். பாருங்க, தேவனே நம்பி இருக்கிற ஒருத்தனுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைக்கு, தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக இவன் அங்கே பேசினான். உன்னை யார் காப்பாற்றுறான்னு பார்ப்போன்னு சொன்னான். ஆனால் இப்போ இந்த சனகரிப்புடைய சொந்த ரத்தமே அவன் பிள்ளையே. அதுவும் இவன் என்ன சவால் விட்டு வந்தான் பார்த்தீங்களா? உன் தெய்வம் என் கையிலேருந்து காப்பாற்ற முடியுமா? எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறாங்க, அத்தனை தெய்வத்தை விட நீ நம்புகிற தெய்வம் பெருசான்னு கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னார். நீ எதை தெய்வம் நம்பிக்கிட்டு இருக்கியோ அது முன்னாடி அங்கேயே உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய மகன் கொண்டு போட்டான். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தராகிய இயேசுவை நம்பின யாருமே கைவிடப்பட மாட்டாங்க. என்னுடைய சொந்த அனுபவத்தில் நிறைய காரியம் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. போன வாரம் கூட ஒரு சாட்சி சொன்னேன். ஒவ்வொரு காரியமும் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா சாட்சிக்கு மட்டுமே எனக்கு நேரம் பத்தாது. அவ்வளவு செஞ்சுருக்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கையிலையும் செய்வார். கர்த்தரை நம்புங்க. எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் சரி, உங்கள் கையில் ஆள் பலம் இல்லை, பணபலம் இல்லை, பொருட்கள் இல்லை, கவலைப்படாதங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உங்கள் கூட இருந்தால் போதும். இயேசு மாத்திரம் உங்கள் கூட இருந்தால் போதும். இயேசு உங்கள் கூட இருந்தால் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். நீங்கள் எதை நினச்சும் கவலையும் பட வேண்டாம், பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவன் தான் உங்களை கண்டு பயப்படணும். நிறைய எனக்கு சாட்சிகள் இருக்குது. எனக்கு விரோதமாக எழும்பினவங்களெல்லாம் என்ன நிலைக்கு ஆனாங்கிற நிறையா சாட்சிகள் இருக்குது. இதை யாருக்கும் பயம்புறுத்துறதுக்கோ சபிக்கிறதுக்கோ இல்லை, நடந்த உண்மையை சொல்கிறேன். வேதம் சொல்லுது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு. மணி இருக்கு, அதை தொட முடியுமா யாரும்? அப்போ கர்த்தராகிய ஆண்டவருடைய கண்மணியை தொடுறதுக்கு சமமா? அப்போ அவர் கண்ணை போய் குத்துறதுக்கு அளவுக்கு இங்கே யாருக்காவது முடியுமா? முடியாது. உங்களை தொடுறது அந்த அளவுக்கான். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? என் கண்மணியை தொட இங்கே ஒருத்தன் இருக்கிறானா? ஒருத்தனும் கிடையாது. அப்படி இருக்கும்போது உன்னை என் கண்மணி போல் வச்சுருக்கேன், உன்னை யாரும் தொட முடியுமா? யாராவது ஒன்று அசைக்க முடியுமா? ஒருவன் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. உன் நம்பிக்கை அவர் மேலே இருக்கணும். இன்னொன்று, இந்த எசேக்கியா ராஜாவை போல உங்களுடைய இருதயம் தேவன் விரும்புகிறதா இருக்கணும். இந்த எசேக்கியா தேவன் மேலே நம்பிக்கை வச்ச மாத்திரமல்ல, தேவன் விரும்புகிற காரியங்களை செய்தார். தேவனாகிய கர்த்தர் விரும்புகிற காரியத்தை செய்தார். தன் வீட்டை சுத்தமாக்கினார், தேவனுடைய ஆலயத்தை சுத்தமாக்கினார், தன்னுடைய தேசத்தை சுத்தமாக்கினார், அசுத்த அருவறுப்புகளெல்லாம் எடுத்து போட்டார். அதுவரைக்கும் எந்த ராஜாவும் செய்யாத காரியத்தை செய்தார். நீங்களும் உங்களுடைய இருதயத்தை சுத்தமாக்குங்க. தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறது போல் உங்களுடைய இருதயம் சுத்தமாகணும், உங்களுடைய வீடு மாறணும், உங்களுடைய நிலைமை மாறணும். நீங்கள் தேவன் விரும்புகிறதை போல் உங்களுடைய சூழ்நிலைகள் இருக்கணும். அதுக்கேற்றார் போல் நீங்கள் மாறணும். அப்படி மாறும்போது உங்கள் இருதயத்தையும் பார்ப்பார், உங்கள் மேலே இருக்க தேவன் மேலே வைத்த நம்பிக்கையும் பார்ப்பார். கர்த்தராகிய ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு இறங்கி வந்து யுத்தம் பண்ணது போல் உங்களுக்காக வந்து இறங்கி யுத்தம் பண்ணுவார். எசேக்கியா ராஜாவை கொல்ல வேணும் ஒருத்தன் சொன்னான், ஆனால் அவன் பிள்ளைகள் கையாளவே செத்தான். அதனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், யாருக்கும் பயப்படாதுங்க. யார் உங்களை மிரட்டினாலும் பயப்படாதுங்க. நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கையை உறுதியாக வைங்க. அடுத்த நாள் என்ன நடக்கும்னு தெரியாது. எசேக்கியா ராஜாவுக்கு உள்ள எந்த ஒரு பொருட்களும் போக முடியாது, வர முடியாது.
அவன் நினச்சான்னா சிரியா ராஜா சொல்கிறான், ஒரு நிமிஷம் உன் படைகள் எனக்கு முன்னாடி நிற்க முடியாதுன்னு. நம்ம நிலைமை அப்படி தான் இருக்குது. ரொம்ப எளிமையாக இருக்கும், நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் படைத்த சர்வ வல்லமை இல்லை தெய்வம் கர்த்தராகிய இயேசு நம்மளோடு இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றும் ஆகாது. ஒரு தீங்கு உங்களை நெருங்க விட மாட்டார். கர்த்தரை நம்புங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்களும் என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்கலாம். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல தேவனே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை இறங்கி வந்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்பீராக. எனக்கு யாரும் துணை இல்லை, ஆதரவில்லை என்று சொல்லி, ஆதரவற்ற அனாதையாக இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்கள். அவங்க இருதயத்தை பாருங்கள். நான் துணையாக இருக்கிறேன் என்று கர்த்தர் இவர்களுக்காய் இறங்கி வாங்க ராஜா. உங்களுடைய பிள்ளைகளுக்காய் பேசுங்க. ஆதரவற்றவர்கள் திக்கற்றவர்கள் நான் கைவிடேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்காய் இறங்கி வாங்க ராஜா. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேளுங்க. ஒரு வேளை உடைய பிள்ளைகளிடத்தில் குற்றங்கள் குறைகள் இருக்கும் என்று சொன்னால் அவர்களை தூய்மையாக்கும், அவர்களை சுத்திகரியும், அவர்களுக்கு இரக்கம் காட்டும், இவர்களை ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் யுத்தம் பண்ணும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.